ஹை ஃப்ரெண்ட்ஸ்! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. இங்க ரேவதி இருந்துட்டு இன்னும் நம்ப தரணி என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்காங்க. தரணி ரூம்ல ஃபீல் பண்ணவும் தங்கராஜ் வந்து கால் பண்ணி குடுக்குறாங்க. "நீ உன்னுடைய அம்மா கிட்ட பேசுன்ட்டு." அதுக்கப்புறமா வந்து கால் வந்துட்டே இருக்குன்னா, "தரணி இது பண்ணுவானா?" அப்படின்ட்டு எடுத்து வைக்க மட்டும் வைக்கிறாங்க காதுல. அப்புறம் "அம்மா" அப்படின்ட்டாங்க. "தரணி எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியான்ட்டாங்க." "அம்மா நீ என்ன மட்டும் ஏம்மா விட்டுட்டு போனன்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா நீங்கலாம் இல்லாமன்ட்டாங்க. என்னையும் பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுமா" அப்படின்றாங்க. "ஏன்டா அங்க பிடிக்கலையான்றாங்க." "அம்மா எனக்கு இங்க பிடிக்கவே இல்லம்மா." அப்படின்னோனே தங்கராஜ் கோவம் வந்துட்டு, "என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்ட்டாங்க. "ப்ளீஸ்மா வாம்மான்ட்டாங்க." அதுக்கப்புறம் சைலண்டாவே இருப்பாங்க. "எப்பம்மா வரேன்னு?" கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "அப்படி உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா, நான் வீட்ல இருக்கிற யாராச்சும் அனுப்பி வைக்கிற சுரேஷ் மாமா இது. அவன் கூட நீ வா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிம்மான்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி, "நீ இங்க வர்ற ஐடியால இல்லையா? இங்க பாரு நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா இதே வந்து மனசுல வச்சுட்டு வீம்பா வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்ன்றாங்க. நான் வரணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லன்றாங்க. தயவு செஞ்சு என்ன ஆள விடுங்கன்றாங்க. சும்மா தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ரேவதி, ரேவதி அப்படின்னுவாங்க. அதுக்குள்ள ரேவதியும் ஃபோன கட் பண்ணிடுவாங்க. "டேய் நான் என்ன பேச சொன்னேன், என்னடா பேசிட்டு இருக்கேன்றாங்க." "அப்பா இருக்கிறத தானே சொல்ல முடியும்ன்றாங்க." "எனக்கு அம்மா வரணும் அதுக்காக நான் சொன்னேன்றாங்க." இப்படியெல்லாம் சொன்னாவாச்சும் வருவாங்களான்னு பார்த்தா, ஆனா வரலன்றாங்க. "ஆமா அப்படி வந்துருவ பாருன்றாங்க." ஒழுங்கா வாய வச்சுட்டு சைலண்டா இரு. ஆனா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு, "என்னென்னடா பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்றாங்க. ஒழுங்கா பேசணும். அத விட்டுட்டு சும்மா தேவையில்லாம எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்றேன். என்னடா கொடுமைப்படுத்துற? நல்லா தானே பார்த்துக்கிறேன்றாங்க. என்ன இருந்தாலும் அம்மாவும் தங்கச்சி இருக்கிற மாரி வராதுல்ல. நீங்களும் பாட்டி என்ன நல்லாவே பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ஒரு மாதிரி போரா வச்சுட்டுருக்கீங்க நீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரேவதி இல்லாம தங்கராஜுக்குமே ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. சரியான சாப்பாடு இல்ல. அவங்க இருந்தா ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே இல்லாததுனால பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.